சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான மே மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான வைகாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 5வது ராசியா இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான சிம்ம ராசிக்கு இந்த வைகாசி மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும், இந்த வைகாசி மாசத்துல எந்தெந்த தேதிகள் உங்களுக்கு சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள் உங்களுக்கு ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரைய செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால சிம்மராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறத புரிஞ்சுக்காம ஜோசியக்காரன் சொல்றதுல பாதி கூட நடக்க மாட்டேங்குது, எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நம்ம வாழ்க்கையில எல்லாம் நல்ல காலமே வராது அப்படின்னு தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறத உங்களால முழுமையா புரிஞ்சுக்க முடியும். அப்படி முழுமையா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில வரக்கூடிய ஆபத்துக்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில மாற்றங்களை உங்க வாழ்க்கையில உங்களால செஞ்சுக்க முடியும். அதனால சிம்மராசி அன்பர்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய சிம்மராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் நீங்க கண்டக சனியோட ஆதிக்கத்துல இருக்கீங்க. குரு பகவான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தற்சமயம் உங்க ராசிக்கு 10வது வீடான ரிஷப ராசியில சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கார். 10ல குரு இருந்தா பதவி பறி போயிடும் அப்படிங்கிறது ஜோதிட பழமொழி. ஆனா ஒரு சில ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா 10ல குரு இருந்தா பதவி உயர்வு கிடைக்கும், பதவி மாற்றம் கிடைக்கும், நிறைய முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே சிம்மராசிக்காரங்களுக்கு அந்த மாதிரி பதவி உயர்வோ அல்லது பதவியில மாற்றமோ அல்லது திடீர் முன்னேற்றங்களோ கிடைச்சதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லன்னு தான் சொல்ல முடியும். இன்னும் சொல்ல போனா குரு பயிற்சிக்கு முன்னாடியே பெரும்பாலான சிம்மராசிக்காரங்க வேலை இழப்புகள் அப்படிங்கறத சந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒண்ணு இவங்க பாத்துக்கிட்டு இருக்கிற வேலை பிடிக்காம இவங்களே வேலையை விட்டு நின்று இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வேலை பார்க்கிற இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு இவங்களை வேலையை விட்டு நிப்பாட்டி இருப்பாங்க. இது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் வேலை பார்க்கிற இடத்துல நிம்மதியான ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்காது. ஏதாவது ஒரு வகையில நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். உங்க கூட வேலை பார்க்கறவன் உங்களை வேலையை விட்டு துரத்திடணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்படி இல்லைன்னா மேல் அதிகாரி உங்களை வேலையை விட்டு துரத்திடணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இது எல்லாத்தையும் விட முக்கியமா வேலை செய்யற இடங்கள்ல நிறைய மன அழுத்தங்கள் ஏற்பட்டு இந்த வேலையே வேண்டாம், நம்ம இந்த வேலையை விட்டுட்டு வேற எங்கேயாவது போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மன நிலைமைக்கு நீங்களே வந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு வேலை செய்யற இடங்கள்ல கண்டிப்பா நெருக்கடிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா உத்தியோகத்துல இருக்கிற சிம்மராசிக்காரங்க கடந்த 2-3 வருஷங்களாகவே தொடர்ச்சியா நெருக்கடிகளை மட்டும்தான் சந்திச்சுட்டு வராங்க. நிறைய மன அழுத்தங்களையும் உத்தியோக ரீதியா சந்திச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இந்த குரு பயிற்சி வேலை இல்லாம தவிச்சிட்டு வந்த ஒரு சில சிம்ம ராசிக்காரங்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வேலைக்காக 3 வருஷம் 4 வருஷம் முயற்சி செஞ்சு வேலையே கிடைக்காம விரக்தியில இருந்த சிம்மராசிக்காரங்களுக்கு கூட இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா ஓரளவுக்கு சிறப்பான வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சில சிம்மராசிக்காரங்களுக்கு வெளிநாடுகளுக்கு போய் வேலை செய்யக்கூடிய யோகத்தையும் இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இது கண்டக சனி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலம் அப்படிங்கறதால குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா இருந்துகிட்டே தான் இருக்குது. பெரிய அளவுல குடும்ப வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் கிடைக்கல. ஒரு சில சிம்மராசிக்காரங்க உங்க வாழ்க்கை துணையை பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழலையும் சந்திச்சுட்டு வரீங்க. ஏற்கனவே பிரிஞ்சு இருக்கவங்க சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இதுவரைக்கும் அமையவே இல்லை. இதெல்லாம் விட முக்கியமா இந்த கண்டக சனி காலத்துல சொந்த பந்தங்களும் உங்களுக்கு எதிரியா நிக்காங்க, கூட பிறந்தவங்களே உங்களுக்கு எதிரிகளா நிக்காங்க. யாரெல்லாம் உங்களோட நண்பர்கள் அப்படின்னு நீங்க நம்புனீங்களோ அவங்க எல்லாருமே உங்களுக்கு துரோகிகளா மாறி நிக்காங்க. போதா குறைக்கு இந்த கண்டக சனி ஒரு சில சிம்மராசிக்காரங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் தொடர்ச்சியான பாதிப்புகள் அப்படிங்கறத ஏற்படுத்திட்டு வருது. இதனால பெரும்பாலான சிம்மராசிக்காரங்க சமீப காலமா நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராங்க. எவ்வளவோ எதிரிகளையும் எவ்வளவோ பிரச்சனைகளையும் ரொம்ப அசால்ட்டா சமாளிச்ச சிம்மராசிக்காரங்க சமீப காலமா நடந்துட்டு வர பிரச்சனைகளை சமாளிக்க முடியாம மனசளவுல முழுமையா உடைஞ்சு போய் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த வைகாசி மாதத்தோட கிரக நிலைகள் சிம்மராசிக்காரங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும், என்ன மாதிரியான முன்னேற்றங்களை கொண்டு வரும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த வைகாசி மாதத்தோட கிரக நிலைகளை பார்க்கும்போது இந்த மாசத்துல உங்களோட குடும்ப ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கன்னிராசியில கேது பகவானும், களத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசியில சனி பகவானும், அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீனராசியில செவ்வாய் மற்றும் ராகு பகவானும், பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மேஷராசியில புதன் மற்றும் சுக்கிர பகவானும், தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷபராசியில சூரியன் மற்றும் குரு பகவானும் இணைஞ்சு சஞ்சாரம் பண்றாங்க. இந்த கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும்போது இந்த வைகாசி மாசத்துல உங்களோட தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷபராசியில சூரியனும் குருவும் ஒன்னா இணைஞ்சு இருக்கக்கூடிய காரணத்தால தொழில் ரீதியா ஓரளவுக்கு சிறப்பான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். சொந்த தொழில நீங்க இதனால் வரைக்கும் நஷ்டத்தை மட்டுமே சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னா இந்த வைகாசி மாசத்துல இருந்து உங்க கைகளுக்கு லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளையும் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார்.
அதே போல உங்க ராசியோட அதிபதியான சூரிய பகவான் குருவோட இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் சுமூகமான முடிவுகளை எட்டும். நீங்க திருமணத்துக்காக காத்திருக்கீங்க, ரொம்ப வருஷமா வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எதுவுமே அமையல அப்படின்னாலும் இந்த வைகாசி மாசத்துல திருமணத்துக்கான வரன்கள் அப்படிங்கிறது உங்க வீட்டு வாச கதவை வந்து தட்டும். இது கூடவே உங்க குழந்தைகளோட திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை நீங்க தொடங்குறதா இருந்தாலும் இந்த வைகாசி மாதம் ரொம்பவே அற்புதமான காலகட்டமா இருக்கும். குரு பகவானோட பார்வை கிடைக்கக்கூடிய இந்த வைகாசி மாசத்துல உங்க குழந்தைகளோட திருமணம் மாதிரியான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நீங்க தொடங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான முடிவுகள் அப்படிங்கிறதும் கண்டிப்பா கிடைக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த வைகாசி மாசத்துல சுபகாரியம் சம்பந்தமான செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஒண்ணு, உங்க குடும்பத்துல சுபகாரியம் சம்பந்தமான நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும். அப்படி இல்லைன்னா உங்க சொந்த பந்தங்களோட சுபகாரிய நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறதுக்காக நீங்க நிறைய அலைச்சல்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். அடுத்ததா பண வரவை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாசத்துல குருவும் சூரியனும் ஒன்னா இணைஞ்சு தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதால பெரிய அளவுக்கு பண நெருக்கடி அப்படிங்கிறது இருக்காது. உங்களோட அன்றாட தேவைகளுக்கும் அவசர தேவைகளுக்கும் தேவையான பணம் உங்க கைகள்ல புழங்கிக்கிட்டே இருக்கும். பெரிய அளவுல கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் இந்த வைகாசி மாசத்துல உங்களுக்கு ஏற்படாது. அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் குடும்ப ஸ்தானத்துல இருக்கிறதால கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன மனக்கசப்புகள் சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இந்த வைகாசி மாசத்துலயும் இருக்கும். உங்க வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால சிம்மராசிக்காரங்க உங்க வாழ்க்கை துணை கிட்ட பேசும்போது தேவையில்லாத வாக்குவாதங்களை முழுமையா தவிர்த்துடுங்க. உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கு இடையில எந்த ஒரு சூழல்லையும் மூணாவது ஒரு நபரை உள்ள அனுமதிச்சிடாதீங்க. அதே போல உங்களோட அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசியில செவ்வாயும் ராகுவும் ஒன்னா இணைஞ்சிருக்கக்கூடிய காரணத்தால உங்க சொந்த பந்தங்கள் கூட ஒரு சில மனக்கசப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். அதுலயும் முக்கியமா உங்களுக்கு தம்பி தங்கைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலமா நீங்க நிறைய பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாவே இந்த வைகாசி மாதம் இருக்கும். இதனால சிம்மராசிக்காரங்க இந்த வைகாசி மாசத்துல உங்க தம்பி தங்கைகளோட பிரச்சனைகள்ல நீங்க தேவையில்லாம தலையிடாதீங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனைகளை அவங்களே பாத்துப்பாங்க அப்படின்னு ஒதுங்கி இருந்துக்கோங்க. அவங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு நீங்க முன்னாடி போய் நின்னு அசிஞ்சப்பட்டு திரும்பி வராதீங்க. அதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நீங்க உங்க தம்பி தங்கைகளுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சாலே அது துன்பத்துலதான் முடியும். இன்னும் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா உங்களோட தம்பி தங்கைகளுக்கு நீங்க உதவிகளை செய்ய போய் அது மூலமா அவமானப்பட்டு வரக்கூடிய காலகட்டமாவும் இந்த வைகாசி மாதம் இருக்க போகுது. என்னடா இது ஜோசியக்காரன் கூட பிறந்தவங்களுக்கே உதவி செய்யாதுன்னு சொல்றான், ஏமா மனுஷனா அப்படின்னு கேட்காதீங்க. இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க நேரடியா செய்யக்கூடிய உதவிகள் உங்களுக்கு தான் அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால நேரடி உதவிகள் எதையும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்றேன். புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா உங்க தம்பி தங்கைகளுக்கு நீங்க இந்த காலகட்டத்துல ஏதாவது உதவிகள் செய்யணும் அப்படின்னு நினைச்சா மூன்றாவது நபர் மூலமா அந்த உதவிகளை செய்யுங்க. அது மூலமா அவங்களுக்கு தேவையான உதவிகள் அவங்களுக்கு கிடைச்சிக்கும். உங்களுக்கும் பெரிய அளவுல பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்காது. அதை விட்டுட்டு என்னோட தம்பி தங்கைகளுக்கு நானே முன்னாடி நின்று எல்லாத்தையும் செய்வேன் அப்படின்னு நின்று செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க அவமானப்படக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இந்த வைகாசி மாசத்துல இருக்குது. அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வைகாசி மாசத்துல சிம்மராசிக்காரங்களுக்கு பெரிய அளவுல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்காது. சின்ன சின்ன பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். அதுலயும் முக்கியமா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், செரிமான கோளாறுகள், சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் நீங்க சந்திக்கக்கூடிய மாதமாவே இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது இருக்க போகுது. அதனால சிம்மராசிக்காரங்க இந்த வைகாசி மாசத்துல நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல ரொம்பவே கவனமா இருந்துக்கோங்க, எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. வெளி இடங்கள்ல சாப்பிடுறது, ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை சாப்பிடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை முழுமையா தவிர்த்துக்கோங்க. அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே என்னதான் பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருந்தாலும் உங்களோட குழந்தைகள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்குவாங்க, உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. உங்க குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்திலையும் ஓரளவுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை இந்த வைகாசி மாசத்துல எதிர்பார்க்கலாம். ஒரு சில சிம்மராசிக்காரங்க குழந்தைகளோட சேர்ந்து இன்ப சுற்றுலாக்கள் போறதுக்கும் இந்த வைகாசி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த வைகாசி மாதம் சிம்மராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு மன நிம்மதி அப்படிங்கறத ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்ப வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரும். நன்றி, வணக்கம்.